சும்மா பறவையில போய் விரட்டுன்னு சொன்னாரா? ஆலோலம் சோ என்று விரட்டு சொன்னாங்க. ஆலோலம் சோன்னு மட்டும் தான் சொன்னாரா? ஒழுங்கா சொல்லடி பூரா அவுத்து போட்டுட்டு ஓடி போயிருவீங்க. நாய் கூட செய்யாது. என்னம்மா சொன்னாரு? ஆடி பாரி வெட்ட சொன்னாரா? சொன்னாராவா? உங்கள்கிட்ட இப்ப சொல்லவே இல்லையா? என்னைட்டு அதெல்லாம் சொல்லலையே. ஐயா ஐயோ சொல்லி தொலைடி அம்மாட்ட. எப்படின்னு? அம்மா இப்ப நீங்க ஆடணும்னு சொல்றதுனால வேற எதுவுமே சொல்லல. அம்மா ஆலோலம் சோன்னு ஆடி பாடி விரட்டணும். எனக்கு ஆட தெரியாது. ஆட தெரியாம என்ன இதுக்கு இங்க வந்திய பேக்க தூக்கிக்கிட்டு? தெரியாம கேக்குறேன். ஆடுறீங்களா பூரா அவுக்க பாருங்கிறேன். ஆலோலம் 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 சோ நான் செய்வாடி அடி வாசிக்க வைக்காத. ஆலோலம் ஆலோலம் அம்மா உருட்டில அடிக்கிறாங்க. முதல்ல ஆடுங்கம்மா. ஆலோலம் ஏன்னா குடும்பமே ஆடுது. சாச்சுக்கிட்டு போறாங்க. என்னடி ஆட்ட ஓவரா இருக்கு? என்ன ஊரு உருளி நான் அப்படித்தான் ஆடுவேன். பறவை வந்துருச்சு, வாங்க வெட்டலாம். ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம் சோ ஆலோலமே மாமா. என்னடா போயிட்டு வரவா? எப்படி வர்ற? போயிட்டு வர. சும்மா இருந்தா வாங்க. போயிட்டு வரவா? என்பதி
அன்பருள்ளம் கோவில் கொண்ட அமர்குடனே அன்பருள்ளம் கோவில் கொண்ட அமர்குடனே அறிவோம் நாரணனே நாராயணா நாராயணா அறிவோம் நாரணனே திதியோ காரணனே அறிவோம் நாரணனே திதியோ காரணனே அன்பருள்ளம் கோவில் கொண்டு அமர்குடனே நாராயணா ஆதிநாராயணனே அனைத்து காட்டவும் படைக்கவும் ஆதிநாராயணனே அனைத்து இதுகள் செய்வார்கள் நாராயணா 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 ஓம் நமோ நாராயணா 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 இதுகள் செய்வார்க்கும் தினப்படி அழந்தாய் இதுகள் செய்வார்க்கும் தினப்படி அழந்தாய் பொறுமை தானையுடன் பொறுமை தானையுடன் உலகினிலே பல வழிகளிலே புயலாய் போதுமே தானையுண்டு உலகினிலே பல வடிவிலே திகழாய் அன்பருள்ளம் கோவில் கொண்டு அமர்குடனே அமர்குடனே அறிவோம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா அறிவோம் நமோ நாராயணமே நாராயணமகே காரணத்தின் வருடத்தை கொண்டு கரத்துடைக்கும் கிடைக்காரன் நாரதனுடைய வெற்றதான் இன்று அதிகாலையில் இருந்து ஸ்நானம் சந்தியாவன ஸ்நானம் அடித்து மிகமான திருசத்து ஸ்ருதிங்கின் பிரபரம் பண்ணி தூமடி பிரபரவரதாமும் பிரதிந்திரம் ரவி என்றத்தும் வெற்றி கொண்டே வாழ்த்து வந்தேன் பிரதியை பாருவே பொன்சை வேலைத்திரளை கருணை வணங்கிட வந்தேன் கருவிழம் முகாட்டு தீசத்து என கூறக்கூடிய ஆதமணி திருசத்து அதற்கு அப்பால் தோளுடைய செவியை உடையார் தூவன் மதுசூடி காதுடைய சுடலை மதுமோசி என் உள்ளம் கவர்கள் ஏழுடைய வரலாறு ஒரு நாட்பணிந்தேத்த பின்னுடைய பிரமாபுரம் ஏவியே பெம்மாறி வரந்தோ என்று வைக்கவல்ல ஆற்றலும் வீடச்சம் கண்டு அதற்கான வழியினை அறிந்துமே கொண்டு சொன்னார்கள் காயமை எதுவையடா வெறும் காற்றழைத்த பையடா என்றார்கள். அதுபோல ஏன் அப்படின்னா உலக சம்பவங்கள் அன்னார் அப்பா வரிசூர் பண்ணியப்பன் அதுபோல் அன்னார் பாலமுருகன் அவர்கள் வரக்கூடிய இடத்திற்கு நான் வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் வந்து அவரை பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க, அதான் உண்மை. ஆனால் இப்போ உடம்பு சரியில்லாமல் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அனுமதித்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அன்னார் அவர்கள் குணமாக வேண்டுமென்று இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் வேண்டி அன்னார் அவர்கள் சீக்கிரமே குணம் பெற வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு நீங்களும் ஆக இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஏன் அப்படின்னா பாப்பா அன்னைக்கு நல்லா அழகாக பாடினாங்க.
ஏன்னா முதல்ல இது இந்த தெளிவுக்கு யாரும் பாட முடியாது. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நான் உள்ளே இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதுபோல் அந்த பொண்ணுக்கு நிறைய நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். நானும் ஆதரவு கொடுப்பேன். அன்பு ரசிகர்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். ஆகவே கழகத்தின் பெறாலே உலகத்திற்கன்மை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோற்ற பிரியா சூர்யா, கழகப்பிரியா நாரதா என்ற விளக்கு உண்டு. நாரதன் கழகம் நன்மையில் முடியும் என்பார்கள். இன்னைக்கு கழகம் எழுத்துருவோமா? உததான் விடுங்க. இல்லைப்பா, அது இல்லைப்பா. இப்போ கழகம்னு அதுக்காக சொல்லக்கூடாதா? அது எங்கள் அண்ணன் பாடம். ஆகவே கழகத்தின் உலகத்தின்மை ஏற்படுத்த வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த இடத்திலே கழகம் சிறக்க வேண்டும் என்றால் முதலில் யாரை வணங்க வேண்டும்? பால கணபதி, திரௌண கணபதி, வீர கணபதி, உச்சிஷ்ட கணபதி, ரம்ப கணபதி, மகா கணபதி, அரித்ரா கணபதி, சிரஷ்டி கணபதி, துண்டி கணபதி, தும்முக கணபதி என்று சொல்லக்கூடிய ஆக உலகத்திலே 16 கணபதிகள் இருந்தாலும் எம்பெருமான் சக்தி கணபதி வணங்கிவிட்டு கழகத்தை துவங்கலாம் என்ற ஒரு காரணத்தினாலே ஆகவே சரி சரி தண்ணி ஓராறு கந்தை உமையாள் திருமகனை ஓராறை கந்தை உமையாள் திருமகனை போராறை கற்பகத்தை தேனினாள். வாராத வித்தை வரும், புத்தி வரும், புத்திர சம்பத்து வரும், புத்தி தரும், சித்தி வரும் தான். சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு, பிழையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. அழியாத பெரும் செல்வம் அவனே, அழியாத பெரும் செல்வம் அவனே. திருவேங்கடம் பாலமுருகன். அழியாத பெரும் செல்வம் அவனே, பிள்ளை ஆனந்த கூத்தனின் மகனே, பிள்ளை ஆனந்த கூத்தனின் மகனே, பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. வழியின்றி வேறவன் திகைப்பான், புறவள்ளி இவள் கைபிடிக்க துடிப்பான். வழியின்றி வேறவள் திகைத்தான், புறவள்ளி அவள் கைபிடிக்க துடிப்பான். மறந்துவிட்ட அண்ணனையே நினைப்பான், மறந்துவிட்ட அண்ணனையே நினைப்பான். மறுகணத்திலே மகிழ்ச்சியிலே திளைப்பான், மறுகணத்திலே மகிழ்ச்சியிலே திளைப்பான். பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு, அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அவன் துணையாலே சுகம் கூடும்
தொடங்கிவிட்டோம். ஏனென்றால் அருமையான சோலை, அந்த சோலைகளை புத்து குலுங்கக்கூடிய அருமையான தென்னம்பாலை, தென்னம்பாலைகளை அடிக்கக்கூடிய அருமையான தென்றல் காற்று. இதுல மழை வேற. காற்றே உங்கள் கீதம் காணாத ஒன்றை தேடுதே என்பதை போல ஆகவே இந்த இடத்திலே ஏதாவது சத்தம் கேட்குமா என்று உற்று கவனிப்போமா? இது புது சோவாவில் தெரியுது, புது சோவே தான். ஆனாலும் சோ என்ற அருமையான கானம் கேட்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கின்றது. ஆக ஏனென்றால் குரல் இனிது, யாழ் இனிது என்பார் தன்மக்கள் என்பதை போல ஆக இவருடைய குரலோசை தாரோலம் என்று குரலை இசைக்கும் பொழுதே பார்த்தேன், அருமையாக இருந்தது. ஆகவே மென்மேலும் வளர வேண்டும் என்பதற்காகவே ஆக திணைகள் வளர்ந்திருந்தாலும் கூட இங்கே ஆரோலம் ஆரோலம் என்று குரல் கொடுத்து பாடிக்கொண்டிருக்கின்றால் அன்னவரை முத்து முகப்படியோ முச்சந்தி வீதிகளை சத்தாவதில் பரப்பி பஞ்சனையில் வெளியிருந்து அத்தை இறக்கில்லை யாருமல்லா வேடையிலே கொற்று விளக்கேற்று என் கண்ணம்மா கோலமிட்டு பாரு என்று ஒரு கவிஞன் சொன்னாரே, அதுபோல இந்த அருமையான சோலையிலே இருக்கின்றால் ஆகவே இவளை பெருமையாக சொன்னாலும் ஆக கந்தபெருமான் அடைய வேண்டிய இவளை நாரதராக வேறமிட்டு இருக்கும் அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு உருளி கிராமத்தின் சார்பாகவும் செல்வி லட்சுமி பிரியாரின் குடும்பத்தினர் சார்பாகவும் பொன்னாடை வைத்து கௌரவிக்கப்படுகிறது. கிராமத்தார்களுக்கும் இங்கே ஸ்ரீ வள்ளியாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கும் லட்சுமி பிரியா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம். ஆகவே ஏனென்றால் உலகத்தில் எத்தனையோ பெரிய மனிதர்கள் இருந்தாலும் கூட நாட்டுக்காக சுதந்திரமாகி கொடுத்தவர் காந்தியடிகள். ஆக மக்களுக்கு உணவளித்துள்ள எம்ஜிஆர், அதுபோல இன்னமும் தனக்காக இல்லாமல் ஆக இன்னமும் மக்களுக்காக உணவளித்துக் கொண்டிருக்க ஒரே மனிதன் இறந்தாலும் கூட அவர்தான் கேப்டன் விஜயகாந்த். ஆகவே காத்து கொண்டிருக்கின்றான் கந்தன் இவருக்காக ராசாத்தி உண்ண. ராசாத்தி ஒண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போனாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மாலை ஒண்ண தேடுது, ராசாத்தி ஒண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போனாடுது, ராசாத்தி ஒண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போனாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மாலை உள்ள தேடுது, ராசாத்தி ஒண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போனாடுது. வண்ணக்கிளி காது பெருகானக்குள் இஞ்சி ஒரு வஞ்சி கொடினி தானம்மா, கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காது பெருகானக்குள் இஞ்சி ஒரு வஞ்சி கொடினி தானம்மா, பத்து தமிழும் தங்கச்சிமிழே கொஞ்சி பெருகும் தங்கத்தமிழே சந்தித்ததும் சிந்தித்ததும் சித்தித்திடே, யாரோடு என்ன எனக்கு பேச்சு நீராடி கண்ணே நான் மோது மூத்து மல்லாத வேண்டும் மாவா கண்ணி, ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போகலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மாலை ஒண்ண தேடுது, ராசாத்தி ஒண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போகலாடுது. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதல் ஒரு காதல் கதை சொன்னாலும் மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்
போச்சு புதுராகி போச்சு விளக்கேற்றியாச்சு அம்மானி ஒன்று தேடுது ராசாத்தி ஒன்று காணாத நின்று காத்தாடி போலாடுது காத்தாடி போலாடுது. நன்றி. கந்தனுக்காக இங்கே ஏங்கிக் கொண்டிருக்கின்றால் வெள்ளி என்ற காரணம் மட்டும் புரிகின்றது. கல்லைந்தோட்டும் காவற்கண்ணின் குரலை கேட்டு செல்லாத வெளிகள் தங்களை இரமென்றே உடைத்து விடும் மெல்லியை தொண்டு நோக திரைப்புறு விளக்கும் சேரும் அல்லலியே கண்டு மணியே அசையாமல் தொட்டாய் என்பதைப் போல வள்ளி என்னதான் ஆலோலம் என்று பாடினாலும் கூட பறவை இனங்கள் அசையாமல் இருக்கின்றனவே. இவ்வளவு பறவை இனங்கள் இருக்க யாருக்காக? யாருக்காக? வள்ளிக்காக. யாருக்காக? யாருக்காக? என்ன வசந்தம் அழியாது. ஆக வள்ளிக்காக இருக்கின்றார்கள் என்ற ஒரு காரணத்தினாலே ஆகவே வாணியிருந்த சோலைகளே ஆலோலம் என்று பாடிக்கொண்டிருக்கின்றால் ஆகவே வாணியிருந்த சோலை வானுயர்ந்த சோலையிலே வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன் நாவரண்டு பாடுகின்றேன். வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் வாடுகின்றேன் நாவரண்டு பாடுகின்றேன். வானுயர்ந்த சோலையிலே ஆற்றங்கரின் ஓரத்திலே யாருமற்ற நேரத்திலே ஆற்றங்கரின் ஓரத்திலே யாருமற்ற நேரத்திலே புத்திரூட மணற்பரப்பு எதனையை தூடுதடி புத்திரூட மலரெடுத்து பூங்குழையை சூடி வைத்து புத்திரந்த மலரெடுத்து பூங்குழையை சூடி வைத்து பார்த்திருந்த நாள் முதலாய் கலந்தது ஆனந்ததி. வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் வாடுகின்றேன் ஆவரண்டு பாடுகின்றேன். வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன் போனாலி நாடி சென்று பார்த்தவர்கள் கூறவில்லை. வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன் போனாலி நாடி சென்று பார்த்தவர்கள் கூறவில்லை. பேணாக பேசியதும் சிரித்திரையாடியதும் பேணாக பேசியதும் சிரித்திரையாடியதும் வீணாக போகும் என்று யாரேனும் வாழும் சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நாவரண்டு பாடுகின்றேன் வாழும் சோலையிலே. ஆகவே நன்றி. பெருமையாக இவனை வெண்மனும் சொல்லிக் கொண்டிருக்கலாம் என்ற காரணத்தினால் எத்தனைதான் நடுத்தரமான கானங்கள் வந்தாலும் கூட ஆனால் பழைய பாடலுக்கு இணையாகுமா? ஆகவே ஏனென்றால் முடிசார்ந்த மன்னரும் இறுதியில் பிடிசாம்பலாவார் என்பது நம்மளுக்கு தான் பொருந்தும். அதான் உண்மை. காலம் பூரா கத்திட்டு
பெருமையாக இந்த இடத்திலே இவளை சொல்லிக் கொண்டிருக்கலாம் என்ற காரணத்தாலே எப்படி எந்த காரணத்தோடு ஏனென்றால் ஒரு முக்கியமான பூத்த பூவாலே பிஞ்சும் உண்டு, பூவில்லா பிஞ்சும் அநேகம் உண்டு, குடும்பத்தில் மூத்த மகனாலே வாழ்வுண்டு, மற்ற 3 பேராலே அழிவுண்டு என்பதைப் போல ஆகவே எத்தனையோ இருந்தாலும் ஆக இந்த பெண்ணாகப்பட்ட இடத்திலே கவலுக்காக வந்திருக்கின்றாரே அதுவே பெருமை இல்லவா? ஆகவே தாய் தந்தரை மதித்து அதை விட பெருமையானால தங்கையோட ஆசி பெற்று அந்த பெண்மணி தங்கையோட ஆசி பெற்ற நீ அண்ணனா கண்டிப்பா 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 ஆசீர்வாதம் தங்கவல்லையாவுடைய யார் வரணுமோ அவங்கதே வரணும் அந்த இடத்துக்கு. கண்டிப்பா தங்க அதான் உண்மை அதான் உண்மை அதான் உண்மை அதான் உண்மை. ஆகவே பெருமையாக இவளை மென்மும் சொல்லிக் கொண்டிருக்கலாம் என்ற காரணத்தினாலே பூமாலையில் ஒரு மல்லிகையாக மடிவு